ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு முறுக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கிலோ அளவுக்கு கடையில் வாங்கின முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் அரிசி மாவும் உளுந்து மாவு மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. அது கூட நம்ம தேவையான பொருள்கள்லாம் சேர்த்துடலாம். நம்ம செய்ய போகிற முறுக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் அங்கங்கே அழகாக தெரியறதுக்காகவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் விசிபிளாக இருக்காது. முறுக்கு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காகவும் செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு. நாங்கள் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு ஓமமும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முறுக்குனாலே இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். இவங்கள மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே மாவோடு நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பெருங்காயம் 2மே நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால ஈவனாக கலந்து வரணும். அதுக்காக வேண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா சூடாக இருக்கிற 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் இந்த மாதிரி 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லாவே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் சேர்க்கறது மூலமாக. உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா டால்டா கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் மிதமான சூட்டில் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா முறுக்கு நல்லா பொறன்னு கிடைக்கும். சூடான எண்ணெய் சேர்த்ததுனால உடனே கை வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றின உடனே மாவு கொஞ்சம் கெட்டியாகிடும். அதை நல்லா உடச்சி விட்டுட்டு மாவை நல்லா உதிரியாக மாற்றிக்கலாம். மாவு இதை மாதிரி கெட்டியாக இருக்கும்பொழுது உடச்சி விடாமல் அப்படியே பிசைஞ்சோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் பொழுது அச்சோட கண்ணில் மாட்டிக்கிட்டு மாவு சரியாக இறங்கி வராது. மாவு நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும். உடச்சா நல்லா மாவு உதிரணும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லாவே பிடிக்குங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சிக்கிட்டால் தான் நம்ம முறுக்கு பிழியும்போது கை வலிக்காமல் ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட வேணாம். பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில மாவு வந்து கம்மியாக பிடிக்கும், ஒரு சில மாவு வந்து நிறைய பிடிக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா மாவும் பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சு வச்ச மாவை முறுக்கு குழலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப்பில் பிடிச்சு வச்சுக்கலாம். முறுக்கு குழல் எடுத்து எப்பவும் போல் நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெய் தடவுறதுனால நல்லா வழவழன்னு இறங்கி வந்துடும். இப்போது பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு மாவு துண்டை எடுத்து இந்த அச்சில் வச்சு நம்ம முறுக்கு செய்ய வேண்டியது தான். பாருங்கள், கரெக்டாக இருக்குது நம்ம உருட்டி வச்ச அளவு. இப்போது முறுக்கு சுற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இறங்கி வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வழவழன்னு அழகாக இறங்கி வருது. எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் சூப்பராக வந்துடும். அந்த அளவுக்கு மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்கு தேன்குழல் அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த அச்சு வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் எண்ணெய் தடவி இருக்கேன். அதிலையும் நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். இது கடையில் வாங்கின முறுக்கு மாவுங்க, வெறும் அரிசி மாவு கிடையாது. இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிற டைமில் ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற மாவு தான் இது. வீட்டில் மாவு அரைக்க டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும், அடிக்கடி மழை இருக்கிறதுனால அரிசிலாம் காய வச்சு அரைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் மாவு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. வாங்க, இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் இந்த முறுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கட்டும்ங்க. நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வெந்து வரும். இதை மாதிரி தட்டில் வச்சு நம்ம போடும்பொழுது சில டைமில் கையில் எண்ணெய் படுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஜல்லிக்கரண்டியில் முறுக்கு சுற்றி அழகாக இதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். அப்போ கையில் எண்ணெய் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுற்றி வச்ச முறுக்கெல்லாம் சேர்த்த உடனே நிறைய பபிள்ஸ் வருங்க. அது எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே நிறைய முறுக்கு ரெசிபிலாம் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிகமான பொருள்கள் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக செய்கிற முறுக்கு ரெசிபிலாம் நிறையவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. வர தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கிற சின்ன ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கினாலே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு முறுக்கு செஞ்சு டயர்டாக ஆகாது. அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதிகப்படியாக முறுக்கு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் மாவு அரைச்சி செஞ்சிங்கன்னா எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பபிள்ஸுமே அடங்கிடுச்சு. முறுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். கடையில் வாங்கி நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மாவில்
அரிசியும் உளுந்து மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொட்டுக்கடலையே பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாவோட வேறு எந்த மாவுமே சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை வெறுமனே இதை மாதிரி செஞ்சுக்கிட்டா கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. முறுக்கு நல்லா எம்மியாக சூப்பராக கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். வர தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அசத்துங்க. நல்லா வழவழன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். முறுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது மேலே பார்க்குறதுக்கு. சூடான எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஷைனிங்காக நல்லா பொறன்னு இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை டைரெக்டாக சேர்க்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிதமாக கொஞ்சம் சூடு பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்த பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த 1/2 கிலோ மாவில் எனக்கு ஒரு 24 முறுக்கு அளவுக்கு கிடச்சிது. நீங்கள் பெருசாவோ இல்லை சின்னதாகவோ சுற்றுறதை பொறுத்து முறுக்கோட அளவு மாறுபடுங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 1/2 கிலோ மாவில் எத்தனை முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா பெருசாகவே நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இந்த தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸும் அதில் நிறைய இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கை வச்ச உடனே உடையுது. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.